கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ வசனம் உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கணும் என்றால், நம்ம தேவனுக்கென்று முழு இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்ம முழு ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்ம முழு பலத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், நம்ம தேவ வசனங்களை வாசிக்க வேண்டும், நம்ம ஜெபிக்க வேண்டும், நம்ம தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும், நம்ம தேவனிடத்துல பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்ய வேண்டும். நம்ம தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மளை தேவன் அவர் பிள்ளையாய் பேர் குறித்திருக்கிறார். நம்ம மற்றவங்கள இடத்துல தேவனை பற்றி போய் சொல்லும்போது தேவனை அவங்களும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. தேவனை அவங்களும் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அவங்களுக்கும் அநேக நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்மளுக்கும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், நம்மளுக்கும் அநேக நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம தேவன் இடத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம தேவனுக்கென்று வாழ, நம்ம தேவனுக்கென்று ஜீவிக்க நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா தேவனே உண்மையான தேவன். தேவன் உண்மையும் உத்தமமாக இருக்கிறார். நம்ம தேவனோட பிள்ளைகள் நம்மளும் அதேமாரி உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். நீங்களும் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் தேவனுக்கென்று வாழுங்க, நீங்களும் தேவனுக்கென்று அர்ப்பணிங்க. தேவன் உங்களையும் அநேகமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்மளை அநேகத்திலே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் இந்த வசனத்தை படிங்க, தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென்.